எச்சரிக்கை இது மனிதர்கள் நடமாடும் இடம். இந்த படத்தை சொல்லி நம்ம டிக்கெட் வாங்குறதுக்குள்ளேயே வந்து ஃபுல் ஆயிடும் போல டிக்கெட், அந்த அளவு லென்த்தா வச்சிருக்காங்க. பட் நான் இந்த அவுட்லைன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த டைட்டிலுக்கு மாறுபட்ட ஒரு தலைப்பு வச்சிருக்கலாமா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோட அவுட்லைன்குள்ள வந்து நம்ம போலாம். வரலட்சுமி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. அண்ட் இவங்க என்ன கதாபாத்திரம் அப்படின்றத வெயிட்டான கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரா வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க. டிடெக்டிவா சில வேலைகள்லாம் அவர் பண்றாரு. நான் இந்த அவுட்லைன் இன்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அப்புறம் கதையை பத்தி நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேர் இருக்காங்க. மாமா மச்சான் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா நம்ம டேவிட் அண்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லி 2 கதாபாத்திரங்கள் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசுல இருந்து வந்து ஒரு அண்ணன் தம்பியான ரிலேஷன்ஷிப்ல இருக்க போயிட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய வந்து பிரச்சனைகள் வருது. அவங்க அப்பா அம்மாவும் வந்து செத்துறாங்க. மாத்தி மாத்தி வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் சூசைட்ல வந்து செத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாதிக்கப்பட்டு ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போறாரு. ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவர் ஜெயில இருந்து வர்றாரு. தாமஸ் அவருக்கு வந்து பார்த்து பேசுறாரு. பணம் தான் இப்ப எல்லாமே, பணத்துக்காக என்ன வேணுமாக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்றத சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த கூட்டு களவாணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்துலயும் ஈடுபடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நம்ம வரலட்சுமி வந்து கடத்துறாங்க. 8 கோடி ரூபாய் நீங்க பணம் கொடுத்தாதான் உங்க பொண்ணை நாங்க அனுப்புவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு சத்யராஜ் அவர்கிட்ட சொல்றாங்க, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கும் வந்து ஓகே யோசிச்சு பார்க்குறாரு, எனக்கும் வந்து ஒரு சில நீட் இருக்கு, பணம் தேவைப்படுது. ஸோ இதை கண்டுபிடிச்சா பாதி பணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கு. என்னன்னா இவருக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது அண்ட் அவரோட குழந்தைக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதோட செலவுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்றதுக்காக வந்து பண்றாங்க. ஸோ கடைசியில் வந்து இந்த பணம் வந்துச்சா, இந்த பணத்தை எப்படி பிரிச்சாங்க, இல்லை கரெக்டான பர்சன் கிட்ட போச்சா அப்படின்றது இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆனால் இதுக்கு நடுவில் யாருமே வந்து நேர்மையாக இல்லை இந்த படத்தில் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த வந்து பணத்துக்காக என்ன வேணுமாக்கும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த டைரக்டர் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த பணத்துக்காக பார்த்தீங்கன்னா பணம் 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 அப்படின்னு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எச்சரிக்கை இது மனிதர்கள் நடமாடும் இடம், இந்த டைட்டிலை விட இது ஆப்டா இருக்கும் மணின்னு வச்சிருந்தா. ஸோ இந்த படத்தில் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக நம்ம சத்யராஜ் சொன்ன டிடெக்டிவ் பிளான்ஸ் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக வந்து போடுறாங்க. ஒரு சில படங்களில் வந்து டிடெக்டிவ் பிளான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னையா பெருசாக பண்ணிட போகிறாங்க, கண்டுபிடிக்க தானே போகிறாங்க அப்படின்றத விட்டு இது அதையும் தாண்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்மளே வந்து அந்த டிராவலில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க கண்டுபிடிக்கிற கால் ட்ரேஸ் அவுட்டாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள், டோல்கேட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து போலீஸ் பயங்கரமாக வந்து தனிப்படை அமைச்சு கண்காணிக்கும் போதே இவங்கெல்லாம் ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிறாங்களே அப்படின்றதையும் வந்து உணர்த்திருக்காங்க. பட் ஏன்னா இவங்களும் வந்து கிளியராக வந்து கிளவராக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து இது எல்லாம் கன்க்ளூட் ஆகிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடத்திருக்காங்கல்ல 2 பேர் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் வந்து வரலட்சுமியோட லவ்வராக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ட்விஸ்ட்டை வந்து அவங்க ஏன் வச்சாங்கன்னு தெரியல. அதனால கதை கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க நார்மலான கடத்தல் பர்சனாக இருந்து கடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்றத காட்டியிருந்தா இன்னும் கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப அழகாகவே இதை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ சத்யராஜோட சார் நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் வந்து அவர் ஆல்ரவுண்டராக வந்து கலக்கிட்டாருன்னு சொல்லலாம். அந்த கதைக்கு ஏற்றவாறு அவர் நிறைய வந்து விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காரு. சர்ஜன் இந்த படத்தோட டைரக்டர் ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து எடிட்டிங், மியூசிக், அப்புறம் ஒளிப்பதிவு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட்ல இந்த படத்தையும் பார்த்து நீங்க கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம தரக்கூடிய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5. நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விஜய் கோபாலன் அவர்களுடன் ஒளிப்பதிவாளர் சரத் மற்றும் சுமையா. நன்றி.